இந்த விஜய் வந்து உங்க வீட்டுக்கு தானே வந்தாரு. இப்போ விஜய் ஒரு பேட்டி விடுங்களேன். விஜய் வந்து உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வாங்க இங்க பேட்டி கொடுக்குறாங்க. சொல்லுங்கப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நான் நினைச்சது பாபாவுடைய இது ஆசீர்வாதம் 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் நினைச்சது மேடை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இப்போ அடுத்தடுத்து எனக்கு வந்த கேள்வி என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, உள்ள இந்த இடத்துல ஆபீஸ் வருமா நாங்க நினைச்சு பார்க்கல. இந்த ஏரியால வந்து அண்ணன் வருவாரான்னு கூட நினைச்சு பார்க்கல. அடுத்தடுத்து எங்களுக்கு பதிலடி செம்மையா கொடுத்துட்டே வந்திருக்காரு அண்ணன். ஆனா நான் கும்பிட்ற தெய்வம் எல்லாரும் வணங்குறாங்க. கோடான கோடி ஜனங்க நான் ரொம்ப பேர் வணங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா என்னுடைய கோரிக்கையும் அதுல ஒண்ணுதான். நிறைய பேர் நிறைய கோரிக்கை வச்சிருக்கலாம். என்னுடைய கோரிக்கையும் அது ஒண்ணு. ஆனா 3 வருஷம் நினைச்சது இன்னைக்கு நடந்திருக்குன்னா அது எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு. சொல்லுங்க. 2 தொகுதி 3 தொகுதி தான் ஜெயிப்பாரு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் சிஎம் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன நான் எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அடி நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எனக்கு மீடியா வர வந்து பேட்டி கொடுத்தாங்க. அப்ப நான் வந்து திருவாபுரி கோயில் போயிட்டு இருக்கேன் அவசரமா. அந்த டைம்ல என்ன விஷயம்னா, எல்லாம் கேட்டாங்க இவர் வருவாரான்னு. ஆனா நான் சொன்ன ஒரே வார்த்தை டபுளா விடும். அவங்க சொல்ல எல்லாம் ரசிகர் தான், சும்மா ரசிகர் தான். நிறைய பேர் வந்து பேசுறாங்க. ரசிகர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டு டபுளா விடும்னு சொன்னேன். அந்த டபுளா விழுந்துச்சு. அதுவே எனக்கு பெரிய அடி. பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் விழும். ஆனா நிறைய இடத்துல வந்து அவரை வந்து ரொம்ப மட்டம் தட்டி அவர் வரமாட்டாரு, அவருக்கு எதுவுமே விடாது, ரொம்ப பேச்சு ரொம்ப மட்டமா பேசினாங்க. ஆனா அந்த மட்டத்துக்கு என் பாபா விட மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். அண்ணா அன்னைக்கு வந்த அன்னைக்கும் நானு அண்ணா எனக்கு சடால் வீட்டுக்குள்ள வந்தாரு. இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேட்டி எடுக்கிறவங்க வந்து நீங்க கட்சியில இருக்கீங்களா? நான் கட்சியில இல்ல. இதுக்கப்புறம் நான் கட்சியில வந்தாலும் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நான் நினைப்பேன். நான் இதுவரை நான் கட்சியில இல்ல. தனிப்பட்ட விஷயமா சொந்தமா நான் இறங்கி அண்ணனுக்கோசம் வேலை செய்யணும்னு நினைச்சேன், செஞ்சேன். அண்ணன் கிட்டயும் அண்ணா நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, நீங்க எங்களுக்கோசம் இருக்கீங்க, நான் உங்களுக்கோசம் வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து, பாபா உங்களுக்கு பக்கவலமா இருக்காரு, நீங்க பயப்படாதீங்க, தைரியத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா, இன்னைக்கு திருப்பி நான் இந்த சாரியில நான் கட்டியிருக்கேன். நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. ஆனா இன்னைக்கு நான் இந்த சாரி நான் வேற ஏதோ அந்த கலர் ட்ரெஸ் எடுத்தேன், அதை வச்சுட்டு இல்ல இன்னைக்கு இதான் வேணும் அண்ணா, இன்னைக்கு ஜெயிச்சுவா. காலையில மனசு உடஞ்சி அழுதுட்டேன். ஏன்னா அந்த பாயிண்ட பார்த்தோன்னே அடுத்தது அப்படியே ஏறிச்சு, சர்சர்னு ஏறிச்சு. அந்த ஏறந்து எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆனா அண்ணன் ஸ்ட்ராங்கா சிஎம் தான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. நான் 3 வருஷம் இங்க என்ன நினைச்சேன், அந்த மேடை கிடைக்கணும்னு நினைச்சேன், எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு டைரக்டா சிஎம் தான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் மக்கள் ரொம்ப வேண்டிக்க கோரிக்கை நிறைய வச்சிருக்காங்க. அவங்களுடைய உங்க வேண்டியதுனால விஜய் ஜெயிச்சிட்டாருங்கிறீங்களா? அதுதான் நான் சொல்லேன். நான் மட்டும் அதுல ஒரு ஆள் நானு. அதாவது ஊரே மக்கள் வந்து நிறைய கோரிக்கை கடவுள்கிட்ட வச்சிருக்காங்க. நிறைய பேர் வேண்டி இருக்காங்க. அது நானும் ஒரு ஆளுன்னு சொல்றேன். சரி, விஜய் சார் இங்க வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ணன் வரும்போது என்னன்னா, நான் ஆசைப்பட்டது மெயினா அந்த ஒண்ணுதான். அண்ணன் வந்து வரணும்னு ஆசைப்பட்டது ஒண்ணு. அண்ணனுக்கு நான் பொட்டு வச்சு விடணும் மனசார நான் ஆசைப்பட்டேன். பொட்டு வச்சு ஆனா சடான அந்த யோசனை எனக்கு இவ்வளவு நாளா நான் நினைக்கல. அண்ணன் ஆபீஸ் வந்தவொடனே எடுத்தவொடனே மனசுக்குள்ள அண்ணனுக்கு பொட்டு வச்சு விடணும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு என் பாபா வந்து, நீ ஏன் அங்க உட்காந்து கஷ்டப்படுற, நீ ஏன் கேட்கறதுக்கு தயங்குற, உன் வீட்டுக்கே நான் அனுப்பிச்சு விடு, நீ வச்சு விடுன்னு சொன்ன ஆசீர்வாதம் ஏன் மூலியமா என் பாபா குட்டமிச்சிருக்காருன்னா அதுதான் வெற்றி. நான் சொல்றது ஒரே அடி அதுதான். சரி, அப்ப விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்குள்ள அவரா வந்தாரா, நீங்க இன்வைட் பண்ணீங்களா? இல்லப்பா, அண்ணனா அதுதான் நான் சொல்றேனே, என்னோட ஆசீர்வாதம் என் பாபா கிட்ட போய் சேரும். ஏன்னா நான் உள்ள உட்காந்து கவலைப்பட்டேன். ஏன்னா என் பாபா வந்து நான் என்ன சொன்னேன், பாபா அவருக்கு நெத்தில வச்சு விடணும், புட்டு வச்சு விடணும், அவருக்கு வந்து நான் வச்சு விடணும், எப்படி வைக்கிறது கேட்கலாமா, என்ன சொல்லுவாங்க, விடுவாங்களா, அதை மன கஷ்டத்துல இருந்தேன். அப்ப சடானி என் பாபா உன் வீட்டுக்கு அனுப்புறேன்னு அனுப்பிச்சு விட்டாரு. நான் ஆசைப்பட்டதை நான் அவர்கிட்ட 2 வார்த்தை பேசினேன். அவர் கோரிக்கை கேட்டாரு, அந்த கஷ்டத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் நானா மனசார கேட்டான்னா பொட்டு வச்சுக்கலாமா, வச்சு விடுமான்னு கேட்டாரு, சந்தோஷமா கேட்டாரு. அந்த சந்தோஷத்துல நானு அங்க போய் கண்ணீர் விட்டேன் பாபா கிட்ட. அப்பா நான் கேட்ட அந்த ஒவ்வொரு செகண்ட் நீ கேட்கறது கொடுக்காம இல்ல, இத நீ கொடுத்தனா பெரிய விஷயம், எனக்கு கோடான கோடி நன்றி அப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாபா பாதத்துல வச்சு விட்டு அவருக்கு வச்சு விட்டேன்னா, இது பாபாவுடைய அற்புதமான ஒரு செயல். இது கோலம் போட்டது உங்க வீட்டுல தானே? கோலமா
ஆபீஸ்ல தான் அங்க பக்கத்துல தான் போட்டாங்க. நீங்க தான் கூட இருந்து ஆமா, போட்டீங்களா? கூட இருந்து நாங்க போட்டோம். எப்படி இருந்துச்சு உங்களோட? அது எப்படி சொல்ல, அண்ணன் ஆனா கொடுத்தாங்கன்னா அவர் ஹாப்பியா போட்டாரு பத்தியா, குடும்பமா போடுறேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாங்கன்னா கலர்ஃபுல்லா அவ்வளவு அழகா ஒரு கோலத்தை கலர்ஃபுல்லா ஆக்கி எங்களுக்கு சடார்னு என் வீட்டுக்குள்ள வந்ததெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். நினைச்சு பார்க்காத ஒரு கிஃப்ட் இதெல்லாம் எங்களுக்கு. உங்க வீட்டுல தான் தண்ணி வாங்கி குடிச்சாரா? நம்ம வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சாங்க, மேலேயும் குடிச்சாங்க. குடிச்சாங்களா? இப்போ விஜய் ஆபீஸ் இங்கதான் இருக்குமா இல்ல வேற? இங்க வந்து கையை கழுவிட்டு கோலம் போட்ட கையை கழுவிட்டு தண்ணி வேணும் கையை கழுவணுமான்னு சொன்னாரு. தண்ணி கொடுத்த பாத்திரத்துல அப்படியே கழுவினாரு. கொடுத்த தண்ணி குடிச்சிட்டு உக்காருமான்னாரு. நீங்க உக்காருங்கண்ணா, உக்காந்து பேசிட்டு என்னம்மா இங்க பிரச்சனை எப்படி இருக்குன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனை நான் சொன்னேன், நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணிடலாமா, நீங்க பயப்படாதீங்க அண்ணன் இருக்கா. அந்த ஒரு வாக்கு கொடுத்ததே பெரிய விஷயம் அவரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க என்ன கேட்டாரு. அந்த நேரத்துக்கு என் பிள்ளைங்க இல்ல, அந்த நேரத்துக்கு என் பிள்ளைங்களை நான் கவலைப்படல, நானு அந்த மைண்ட்ல வைக்கல. ஓகே. ஏன்னா என் பிள்ளைங்க இல்லையே நான் கஷ்டப்படவே இல்லை. ஏன்னா நான் என்ன ஆசைப்பட்டேன்னா அவர் வரணும், இந்த ஊர் மக்கள் நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டது அது ஒண்ணுதான் என் மைண்ட்ல இருந்துதான் கண்டி. என் புள்ள இல்ல, இவங்க இல்ல, அவங்க இல்ல, இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண, யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அவர் வந்தாரா, அவருக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை சொல்லிட்டேன். எனக்கு அதே எனக்கு கோடி நன்றியை நான் கடவுளுக்கு சொல்லணும். இப்ப விஜய் சார் ஆபீஸ் இங்கே நிரந்தரமா கெட்ட போறாங்களா? இந்த இடம் விஜய் சார் வாங்கி போட்டு இடமா? அந்த இடம் இது பக்கத்துல இடம் எம்எல்ஏ இடம் இல்ல இல்ல, இது வந்து முன்னோத்தவங்க இடம். ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம ஆபீஸ் கட்டி நம்ம கொண்டாடணும். அது இப்ப எடுத்துட்டாங்க. ஆனா நிரந்தரமா அங்க ஆபீஸ் வந்தாலும் சந்தோஷமா இருக்கும். நிரந்தரமா ஆபீஸ் வந்தா நல்லா இருக்கும். ஆபீஸ் வந்தா சந்தோஷமா இருக்கும். ஓகே. அது சும்மா டெம்பரரி வச்சாங்க, ஆனா எடுத்துட்டாங்க. இப்ப ஏன்னா எல்லா இடத்துலயும் எடுக்கும் போது அங்கேயே எடுத்து ஆகணும். விஜய் ஜெயிச்ச பேர் இங்க வருவாரா? அவங்கள வந்து பாக்க வருவாரா? கண்டிப்பா வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி என் பாபா கிட்ட நான் வார்த்தையை நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாட்டி, அந்த வார்த்தையை எனக்கு காப்பாத்துறான்னு போது கண்டிப்பா அண்ணன் வருவான்னு அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, ஏங்கா உங்க வீட்டுல வந்தா சொல்லி, நாங்க நினைச்சு பாக்கல அந்த வருவானு எங்களுக்கு தெரியாது. மெயினா வந்து நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, ஒயின் ஷாப் போடணும், கெஞ்சா பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும் தான் எல்லாமே கேட்டு இருக்க. கேள்வி என்னன்னா இது ரெண்டு மெயின். அப்புறம் பெண்கள் கற்பு அது மெயின். இதுல இருந்து மாற்றத்தை வரணும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது வர மாதிரியே தெரியல, அதிகம் தான் ஆகுது. அப்படின்னும் போது இதுல ஒரு வாய்ப்பா இருக்கலாம். இல்லக்கா, இப்போ ஸ்டாலின் அவர்களே வந்து நிறைய நன்மை தானே, பெனிஃபிட்டான விஷயம் நிறைய செஞ்சிருக்காரு. அதாவது பெண்களுக்கான நிறைய நலத்திட்டங்களாம் உதவி செஞ்சாரு. ஆனா இப்பதானே அவர் வேக வேகமா செஞ்சுட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் செய்யல. புரியுதுங்களா? 5 வருஷம் ஆச்சு வந்து, அந்த 5 வருஷமா இப்பதானே வேகமா செஞ்சுட்டு வர்றாரு அண்ணன். இதுக்கு முந்தைய அவர் வந்து அந்த குறிக்கோள் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? நாங்க யார் மேலேயும் எங்க குறை சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்க எண்ணத்தைப்படி தான் நடக்கும். எது நடந்தாலும் அவங்கவுங்க எண்ணத்தைப்படி தான் நடக்கும். ஓகே. இப்ப ஸ்டாலின் அவர் தோத்ததுக்கு என்ன சொல்ல வரீங்க? தோத்ததுன்னா அவங்க எண்ணத்துக்கு என்ன அவங்க செயல்பட்டு அவங்க செஞ்சாங்களோ அதுக்கு தான் காரணமாக்கலாம். மற்றபடி வந்து இவங்க வந்து நாங்க யாரை பத்தி யாரும் குறை சொல்லல, அவங்க மனசுக்கு தெரிஞ்சா போதும். உங்களோட வீட்டுல செலிப்ரேஷன் பண்ண விஜய் ஜெயிச்சதுக்கு உங்க ஏரியாலாம் கண்டிப்பா எப்ப பண்ண போறீங்க? ஈவினிங் பண்ணுவோம். ஈவினிங் பண்ணுவோம். ஓகே. ஈவினிங் அப்ப பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ நான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் வந்து நான் வச்சிருக்கேன்னா அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த நாள்ல நானும் விரதத்தை கடைபிடிப்பேன். உங்க பேருக்கா? கல்யாணி.